கொள்கிறார், ராமர் சீதாவை மனம் செய்து கொள்கிறார், ஆண்டாளினுடைய திருமணம் நடைபெற்ற நாள். அது மட்டும் இல்ல, முருகப்பெருமான் தெய்வ யானையை மனம் செய்த நாள், சரஸ்வதியே பிரம்மதேவர் தன் நாவிலே ஏற்றுக்கொண்ட நாள். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னா, மகாலட்சுமிக்கு மகாவிஷ்ணு தன்னுடைய மார்பிலே இடம் தந்த நாள். இன்னொரு சிறப்பும் இந்த பங்குனி உத்திரத்துக்கு இருக்கு. சபரிமலையில எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஐயன் அவதரித்த திருநாள், ஐயப்பனுடைய அவதார திருநட்சத்திரமாகவும் இந்த உத்திர நட்சத்திரம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. இவ்வளவு சிறப்பு பெற்றது பங்குனி உத்திர திருநாள். இன்னும் நிறைய இருக்கு, நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது கல்யாண விரத நாள் அப்படிங்கிறதுனால கல்யாணம் ஆகணும் அப்படின்னு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான நாள். திருமணம் நல்ல முறையில் நடக்கணும். பங்குனி உத்திர விரத நாள் தான் இது. குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான விரத நாள். முருகப்பெருமானை வழிபடக்கூடிய உன்னதமான நாளாகிய இந்த நாள்ல குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த வழிபாட்டை விரதமாக மேற்கொள்ளுகிற போது அவர்களுக்கும் ஒரு உயரிய பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். பொதுவாக வழிபடக்கூடியவர்களுக்கும் ஒரு நல்ல வழிபாட்டு நாள் பங்குனி உத்திரம். பல முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்ல பால் குடம் எடுத்து பால் காவடி எடுத்து முருகனை வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான திருநாளாக இந்த உத்திர திருநாள் அப்படிங்கிறது விளங்குகிறது. விரதம் அப்படிங்கிறது எத்தனை நாள் சொல்லப்பட்டதோ அத்தனை நாள் இருங்க, அதுவே போதுமானது. அதிகமா நீட்டித்து இருக்கணும்னா ஏதாவது தேவை இருக்கிறவங்க இருக்க போறாங்க. பங்குனி உத்திர திருவிழா அப்படிங்கிறது ஒரே ஒரு நாள் விழா தான். கோவில்கள்ல கொடியேற்றி செய்யக்கூடிய இடங்கள்ல 10 நாள் திருவிழாவாக நடக்கும். அது பிரம்மோற்சவமாக நடக்கும். அது கோவில் முறை. வீட்டில் நம்ம முருகனை வழிபாடு பண்றது, விரதம் இருக்கிறது ஒரே நாள் தான். இதை செய்கிறேன்னு இதுக்கு ஒன்று செஞ்சு, அதை செய்கிறேன்னா அதுக்கு ஒன்று செஞ்சு, புதுசு புதுசாக எதையாவது கிளப்பி விட்டு அப்புறம் அதுவே வழக்கமாகி அது பின்னாடியே ஓடுறது நமக்கு பழகி போயிடும். இப்படி தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மனசு செலுத்தாம சரியான முறையில் பெரியவங்க சொன்னதை மட்டும் கடைப்பிடிச்சிட்டு போயிட்டா போதும். அதுவே சிறந்த வழிபாடு. அந்த வகையில் இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் என்னைக்கு வருது, அதை என்னைக்கு நாம கொண்டாடணும், வழிபடக்கூடிய நேரங்கள் என்ன அப்படிங்கிறதை நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துட்றேன். 1/4/2026 புதன்கிழமை அன்றைக்கு நமக்கு பங்குனி உத்திர திருநாள் வருது. பௌர்ணமி காலையில் 7:38 ஆரம்பிச்சு 2/4/2026 காலை 7:57 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி அமைஞ்சிருக்கு. உத்திர நட்சத்திரம் 31/3/2026 மாலை 3:58 ஆரம்பிச்சு 1/4/2026 மாலை 4:37 வரைக்கும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இதுல பௌர்ணமியும் உத்திரமும் இணைந்து வருவது 1ஆம் தேதி தான். அதனால 1ஆம் தேதியே பங்குனி உத்திர பெருவிழாவை கொண்டாடுவது சிறப்பானது.